ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 41 முதல் 52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, இன்று நாம் தாய் திருச்சபையோடு இணைந்து திருக்குடும்ப திருவிழாவை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆம், பாலன் இயேசு, தேவ அன்னை மரியா, இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தையாகிய புனித சூசையப்பர் மூவரும் இணைந்து அவர்கள் இருப்பதை காண்கின்ற பாக்கியத்தை இடையர்கள் பெறுகிறார்கள். அதே போல அங்கே இயேசுவை வணங்க வந்த அருமையான 3 ராஜாக்கள், 3 ஞானிகள் அந்த பாக்கியத்தை பெறுகிறார்கள். திருக்குடும்பமாய் இவர்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியம். இந்த திருக்குடும்ப விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். இந்த திருக்குடும்ப திருவிழாவிலே இறைவன் நமக்கு தருகின்ற செய்திகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, முதல் செய்தியாக 2ஆம் வாசகம் நமக்கு அருமையான ஒரு செய்தியை தருகின்றது. ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த குடும்பம் கடவுளின் அன்பால் நிறைந்திருக்க வேண்டும். எதனால் நிறைந்திருக்க வேண்டும்? கடவுளின் அன்பால் நிறைந்திருக்க வேண்டும். இன்று நாம் நம்முடைய வீட்டை எதனால் நிரப்ப ஆசைப்படுகின்றோம்? எதை கொண்டு நிரப்ப ஆசைப்படுகின்றோம்? பொருட்களை கொண்டு, இல்லையா? ஒவ்வொரு அறையிலும் பொருட்கள், டிவி முதல் அந்த சோபா செட்டு, இல்லை என்றால் பல்வேறு விதமான அழகு சாதனங்களை போட்டு நிரப்ப வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். இருக்கோ இல்லையோ ஆசை இருக்கும். இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், ஆசைப்படுகின்றோம். ஆனால் என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் இல்லத்தை பொருட்களால் நிரப்பாதீர்கள். மாறாக எதை கொண்டு நிரப்ப வேண்டும்? கடவுளின் அன்பால் நிரப்ப வேண்டும், இல்லையா? நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்பதை பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுகின்றோம். எனவே கடவுளுடைய அன்பு இங்கே பாருங்க, ஒரே ஒரு கட்டளை தான் அவர் விரும்புகிறார். சரியா? என்னன்னா பாருங்க, கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை.
அப்போது இந்த பிறந்திருக்கின்ற பாலன் இயேசுவின் மீது அன்பு கொண்டு நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். ஒரு தாயானவள் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நேசிக்க வேண்டும். ஒரு தகப்பனானவன் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நேசிக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் ஒருவர் மற்றவரை, தன் பெற்றோரை என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். அந்த அன்பு அங்கே நிறைந்திருக்க வேண்டும். பாருங்கள், அப்போ கடவுளின் கட்டளையை கடைபிடிப்பவரோடு யாரோடு? கடவுளின் கட்டளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். யாரோடு இணைந்திருக்கிறார்? கடவுளோடு இணைந்திருக்கின்றார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்றார். அருமையானவர்களே, எனவே உங்கள் குடும்பத்தில் கடவுளுடைய பிரசன்னம் வர வேண்டுமென்றால் இந்த அன்பை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். அன்பால் உங்கள் குடும்பத்தை நிறைத்திருக்க வேண்டும். பொன்னாலோ பொருளாலோ வேறு காரியத்தாலோ நிரப்பக்கூடாது. அதனால தான் நான் எப்போவுமே டிவி பெட்டி போடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏதாச்சும் சில வீட்டில் டிவி பெட்டி 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போது சினிமா பாட்டில் டங்கு 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 டங்குன்ட்டு சத்தம் கட்டிகிட்டே இருக்கும். அப்போ அந்த வீடு முழுவதும் எது நிறைஞ்சிருக்கும்? என்ன நிறைஞ்சிருக்கும்? டங்கு 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 டங்குன்னு தான் நிறைஞ்சிருக்கும். ஒரே அடியும் பிடியுமா சண்டையுமா இருக்கும். சரிங்களா? அதே போல் சில வீட்டில் சீரியல் ஓடிக்கிட்டே இருக்கும். டைன்ட்டு சவுண்டு கேட்கும். அங்கே கண்ணீர் வரும் இல்லையா? ஒரே சீரியலாக சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே என்ன நிறைஞ்சிருக்கும்? ஒரே கண்ணீராய் நிறைந்திருக்கும். சரியா? அதே போல் சில வீட்டுக்குள்ளே எப்போவும் அந்த கார்ட்டூன் சேனல் ஓடிக்கிட்டே இருக்கும். கார்ட்டூன் சேனல் எப்போவும் ஓடிக்கிட்டே இருக்கும். அங்கே வீட்டுக்குள்ளே என்ன நிறைஞ்சிருக்கும்? எல்லாரும் குட்டி பிள்ளையில தான் இருக்கும். அப்பனும் குட்டி பிள்ளையாக இருக்கும், அம்மாவும் குட்டி பிள்ளையாக இருக்கும், எல்லாம் பாப்பா போல் இருக்கும். சீரியஸ்னஸே இருக்காது. சரிங்களா? அப்போது வீட்டுக்குள்ளே என்ன நிறைஞ்சிருக்கணும்? ஆண்டுடைய அன்பு, ஆண்டுடைய பிரசன்னம். அப்போ என்ன செய்யலாம்? ஆண்டுடைய பாட்டுக்களை போட்டு விடலாம். ஆண்டுடைய பாட்டு போட்டுன்னா அந்த ஆண்டுடைய பாட்டு என்ன செய்யும்? அது இறை பிரசன்னத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். எனவே கடவுளுடைய பாடலை நீங்கள் போடுங்க. மற்ற காரியங்கள்லாம் நிறைய போடாதீங்க. அதே போல் ஜெபம் செய்யுங்கள். ஜெபம் செய்கின்ற பொழுது அந்த அன்பால் அந்த வீடு என்ன செய்யும்? நிரம்பும். எனவே ஏன்னா உங்கள் கடவுளுடைய அன்பால் உங்கள் இல்லத்தை நிரப்புகின்ற பொழுது உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இது முதல் காரியம். இரண்டாவது காரியம் பாருங்கள், நற்செய்தி வாசகத்திற்கு வருவோம். நற்செய்தி வாசகத்தில் மாதாவும் சூசேப்பரும் தன்னுடைய மகன் இயேசுவை எங்கே கூட்டு போகிறாங்க? ஆலயத்துக்கு கூட்டு போகிறாங்க. ஆலயத்துக்கு கூட்டு போயிட்டு அங்கேருந்து திரும்பி வரும்போது மகனை என்ன செய்தாங்க? தவற விட்டு விட்டார்கள். ஆனால் பாருங்கள், அவர்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா? இல்லை. மீண்டும் அவர்கள் தேடிக்கொண்டு அங்கே சென்றபோது அங்கே அவர்களுக்கு கிடைத்த காட்சி என்ன என்று பார்க்கின்ற பொழுது அவர் அளித்த பதில்கள் அனைத்தையும் கண்டு எல்லாரும் மலைத்து போயினர். எல்லாத்துட்டையும் அவர் அப்படியே ஞானத்தோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த சின்ன இயேசு எல்லாத்துக்கும் அறிவுரை வழங்குகிறாரு, நற்செய்தியை அப்படியே விளக்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரே சந்தோஷம் காட்சி. அதே போல தான் என் அன்பு இறைமக்களே, உங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளை நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு வரணும்? எங்கே கூட்டிகிட்டு போகணும்? ஆலயத்திற்கு. நம்ம எங்கே கூட்டிகிட்டு போவோம்? கராத்தா கிளாஸுக்கு கூப்பிட்டு போவோம். எனக்கு கராத்தா கிளாஸுக்கு கூப்பிட்டு போவோம். வளர்ந்ததுக்கப்புறம் அதில் முதல் அடியே அவி அப்பாவுக்கு தான் அடிப்பான். அடுத்த அடி அவி அம்மாவுக்கு விடும். சரியா? இப்படி இருக்கிறாங்க. சரியா? இப்படி கராத்தா கிளாஸு, இல்லை பிறந்து பரதநாட்டிய கிளாஸு, இப்படி பல விதமான வகுப்புகள், அப்புறம் ஹார்மோனியம் கிளாஸு, இப்படி பல விதமான திறமைகளை வளர்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். போங்க. ஏன்னா இந்த திறமைகளுக்குடைய கருவூலம் எங்கே இருக்கு? எல்லா திறமைகளுக்குள்ளே கருவூலம் எங்கே இருக்கு? கடவுள். எல்லா திறமைகளும் இருந்துட்டு கடவுள் இல்லைன்னா என்ன ஆயிரும்? குப்பையிலும் குப்பையாக இன்னைக்கு சில நேரங்களில் வளர்ந்துருக்கு. சில நேரம் நிறைய நேரம் 100% கடவுள் இல்லாத இடத்துல எந்த திறமையும் அது வேஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் கடவுள்கிட்ட கொண்டு விடுங்க. ஆண்டவர் அங்கே கோயிலுக்கு கொண்டு வந்தாங்க. நீங்கள் கோயிலுக்கு சேசுவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு வச்சுங்க. ஏசு காணாமல் போயிருப்பாரா? இவங்க தேடி வந்திருப்பாங்களா? அங்கே இந்த ஒரு காட்சியை அவங்க பார்த்துருப்பாங்களா?
பார்த்துட்டு கோயிலுக்கு கூட்டு வந்தனால தான் இங்கே அது நடந்திருக்கு. அதே போல் உங்கள் பிள்ளைகளை கோயிலுக்கு நீங்கள் கூட்டுகிட்டே வாங்க. உங்கள் பிள்ளைகளை கடவுள் பிள்ளைகளை வளருங்க. உங்களுக்கு கடவுள் மிகப்பெரிய ஒரு காட்சி காய்ப்பார். நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க ஞானத்தோடு விவேகத்தோடு அவங்க எழும்பி நின்று அப்படியே அழகா என்ன செய்வாங்க, வாழ்க்கையில் பிரகாசிப்பாங்க. எல்லா காரியத்திலையும் அவங்க சாதிப்பாங்க. ஏன்னா கடவுளை அறிந்த பிறகு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கடவுள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். சொல்லிக் கொடுப்பார மாட்டாரா? சொல்லிக் கொடுப்பார். அதுக்கப்புறம் ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, நீங்கள் ஏன் என்ன தேடினீங்கட்டு கேட்பார். என்ன கேட்பாரு? நீங்கள் ஏன் என்ன தேடினீங்க? இதான் பெரிய சிக்கல். நான் குட்டி பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் அப்பா வளர்க்கும் போது அங்கங்கே ஓடி வரும்போது அந்த குழந்தைகள் எங்கேயாவது போயிடக்கூடாது, காணாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி, அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் அந்த குழந்தைகள் எங்கிட்டு ஓடுதுங்கிறதுக்காக தெரிகிறதுக்காக காலில் என்னத்தை கட்டி விட்டுருப்போம், ஜல் கொலுசு. அதனால் குட்டி இப்படி சமையல் இங்கே செய்கிறதுக்குள்ளே குடுக்குண்டு ஓடி எங்கேயாவது ஒரு பரனுக்கு கீழே போய் என்னைக்காவது ஒழிச்சிக்கும், கட்டிலுக்கு கீழே போய் ஒழிச்சிக்கும். நம்ம தேடுவோம். இல்லை ஏதாவது ஓட்டை இருந்தால் ஓட்டைக்குள்ளே போய் உட்காந்துக்குவோம். அப்போ அதனால் இந்த குழந்தைகள் எங்கே இருக்குங்கிறதுக்காக இருக்குது. அது சின்ன குழந்தைக்கு நம்ம என்ன செய்யலாம், தேடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பையன் வயசு பையனா பெரிய பையனாக வந்ததுக்கப்புறம் சில அப்பா அம்மார்கள் தேடிட்டு இருக்காங்க. இல்லை என் பையங்க வெளியே போனா எங்கள் பையனங்கன்ட்டு வயசு பையனையும் தேடுறாங்க. பெரிய பொம்பளை பிள்ளைகளே எல்லா விவரமும் தெரியும். காலேஜ் பிள்ளை ஐயோ என் பிள்ளை வந்து பொத்தியே வளர்க்குறோம். சரி, ஆண்டவர் என்ன சொல்லாரு? ஏன் என்னை தேடினீர்கள்? என்ன தேட வேண்டாம். ஏன்? நான் தந்தையின் பிள்ளை, தந்தையின் அலுவல்கள். அதே போல் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கடவுளுக்குள்ளே நீங்கள் வளர்த்துட்டீங்கன்னா உங்கள் பிள்ளை வளர்ந்ததுக்கப்புறம் அது 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படித்தப்புறம் எங்கேனாலும் போகும். நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன்? அவங்க கூட கடவுள் இருப்பார். உங்கள் பிள்ளை தவறாது. ஏன்? என் தந்தையின் அலுவல்களில் நான் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாது என்று சொல்லுவது போல கடவுளுடைய பிரசன்னத்தை அவங்க உள்ளத்துக்குள்ள இருக்கும். அப்போ எங்கே இருந்தாலும் தனியாக இருந்தாலும் அவங்க தப்பு பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எங்கள் அம்மா எப்படி வளர்த்தாங்க, என்ன என் அப்பா எப்படி வளர்த்தாங்க, என்னுடைய கடவுளுடைய பிள்ளையாக நான் இருக்கணுங்கிறத கடவுள் சொல்லி கொடுப்பாரு. அவங்க எங்கே போனாலும் தப்பு பண்ண மாட்டாங்க. கடவுளின் பிள்ளையாக பிரகாசிப்பு. பயப்பட வேண்டாம். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளை கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக முதலில் வளருங்கள். இதுதான் முதல் காரியமாக. இது நற்செய்தி வாசகம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது அருமையானவர்களே, என்ன அண்ணா என்ன செய்கிறார்? தன் பிள்ளை சாமுவேலை எல்லாரும் சும்மா கோயிலுக்கு அர்ப்பணம் அவரில் அர்ப்பணம், நீ காணிக்கையெல்லாம் போய் அர்ப்பணிக்க வேண்டாம். அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் நான் வரமாட்டேன், பிள்ளை நல்லா பால் குடி மறக்கட்டும், மறந்ததுக்கப்புறம் மற்ற எதுவும் காணிக்கை கொடுக்கல, என் பிள்ளையே கொண்டு போய் காணிக்கையாக கொடுத்துருக்கேன், அவன் கோயிலே வளரட்டும். நம்ம யார் நம்ம பிள்ளையை கடவுளுக்கு கொடுக்குறோம்? சாமியாரா சிஸ்டரா கொடுக்கறதுக்கு மறுக்கிறோம், பயப்படுறோம், நினைக்கவே மாட்டேங்கிறோம். எடுத்துகிட்டு போகிறது கடவுள் எடுத்துகிட்டு போவார்ப்பா. ஆனால் நீங்கள் அந்த பிள்ளைங்களை இதில் 1 நான் 2 பெற்றிருக்கிறேன் 3 பெற்றிருக்கிறேன், இதில் ஒரு பிள்ளை கடவுள் பிள்ளையா? ஆனால் என்ன, முன்னாடியெல்லாம் அந்த வாலிப பசங்களாக வரும்போது மட்டும்தான் பிள்ளைகளை சாமியாரா வரையா சிஸ்டரா வரையானாக்க வரமாட்டாங்க. வாலி பிள்ளைகளாக மாறினாக்கு அப்புறம் ஒரு 18 வயசு. இப்போ பார்த்தா இப்போ 5ஆம் கிளாஸ் இல்லை 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட கேட்டாலே இல்லை சாமியாருக்கு வரையனா வரமாட்டேன் அப்படிங்கிறான். ரொம்ப வரமாக முத்தி போயிருக்காங்க. சரியா? அவன் வரைய மாட்டேனே அப்படிங்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி பார்க்குறோம். எனவே என் அன்பு பிள்ளைகளே, கடவுளுடைய பிள்ளைகளாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, எனவே இந்த 3 காரியங்களை இதயத்தில் என்ன செய்வோம்? பதிப்போம். இறைவனுடைய அருள் துணையை வேண்டுவோம். இறைவன் நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.